எண் 9 ஆகும். எண் 9 மிகவும் சிறப்புடைய ஒன்றாகும். அதாவது நியூமராலஜியிலேயே எல்லா எண்களுக்கும் எழுத்துக்கள் உள்ளன. ஆனால் எண் 9க்கு எழுத்துக்கள் இல்லை என்றாலும் எல்லா எண்களை கட்டி ஆளக்கூடிய வல்லமை எண் 9க்கு உண்டு. எண் 9ஓட எந்த எண்களை இணைக்கின்றோமோ அந்த கூட்டுத்தொகையை மீண்டும் திரும்பி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எண் 9 ஆகும். இந்த 9இன் நாயகன் செவ்வாய் ஆவார். பூமியினுடைய காரகன், பூமியினுடைய புருஷன் செவ்வாய், பூமாதேவனுடைய மகன் செவ்வாய். அப்படிப்பட்ட முருகனுடைய அவதாரம் செவ்வாய், சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் செவ்வாய். அப்படிப்பட்ட நெருப்பு கிரகமாக பூமிக்கான விளங்கக்கூடிய அந்த அங்காரகன் என்ற செவ்வாயே எண் 9இன் நாயகன் ஆவார். அந்த 9இன் நாயகன் யாருக்கு நன்மை தருவார்? கடகம் சிம்மம் லக்னங்களுக்கு முதன்மையாகவும், மீனம் தனுசு லக்னங்களுக்கு இரண்டாவதாகவும், மேசம் விருச்சிக லக்னங்களுக்கு மூன்றாவதாகவும் அந்த செவ்வாய் நன்மைகளை தருவார். அப்படிப்பட்ட செவ்வாய் 8-12 மறையாமல், நீச்சமாகாமல், அஸ்தங்கமாகாமல், பகை வர்க்கத்தில் இல்லாமல், கேந்திரங்களில் இருந்தாலோ, திரிகோணங்களில் இருந்தாலோ, உபஜய வீடுகளில் இருந்தாலோ நன்மைகளை தருவார். இந்த செவ்வாய் எந்த எண்களில் அமைத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் பெயரும் நிறுவனமும் உடைமைகளும் அமைய முடியும்? எண் 9, எண் 45, எண் 72, எண் 90, எண் 108, எண் 81. இந்த எண்கள் எல்லாம் மிகவும் அற்புதமான எண்களாகும். இதில் 72, 81 குபேர எண்களாகும். இந்த எண்களிலெல்லாம் உங்களுடைய பெயர் நிறுவன உடைமைகள் அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ முடியும். இந்த எண் 9இன் நாயகன் முக்கியமாக முருகனை வணங்குவதும், அடுத்ததாக பெருமாளிய சக்கரத்தாழ்வாரை வணங்குவதும், அம்பிகையிலேயே ஆதிபராசக்தியை வணங்குவதும், அனைத்து சித்தர்களை வணங்குவதும், பூமாதேவியை வணங்குவதும், திக்பாலர்களை வணங்குவதும், திக் சக்திகளை வணங்குவதும் எல்லாம் உங்களுக்கு சிறப்புடையது. நெருப்பு கிரகமாக இருக்கக்கூடிய அக்னீஸ்வராகிய சிவனை வணங்குவதும் மிகவும் உங்களுக்கு இந்த செவ்வாயின் மூலமாக நற்பலன்கள் உங்களை தேடி வரும். பூமாதேவியோடு இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவதும் எண் 9இன் பலன்களை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஆக எண் 1 முதல் 9 வரை எண்களுடைய நாயகன், அந்த எண்களின் நாயகன் எந்த லக்னங்களுக்கு அதிபன் முக்கியமாக வருகின்றார், அப்படி முக்கியமாக வரக்கூடிய யோகர் எந்த மாதிரி ஜாதக கட்டத்தில் அமைய வேண்டும், அப்படி அமைந்தால் அந்த கிரகத்தினுடைய பரீட்சித்து எந்த எண்ணில் 1 முதல் 108 வரை இருக்கக்கூடிய 12 டிஜிட்டில் ஆட்சி உச்ச நட்பு எண்களை நான் பிரித்து அதை ஒரு பிரமிடு எண்களாக வடிவமைத்து அதை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி என்னுடைய அதிர்ஷ்ட எண் ஜோதிடம் என்ற ஒரு புத்தகம் தனியாக வெளிவந்துள்ளது. அதிர்ஷ்ட நியூமராலஜி என்ற வகுப்பும் இதை பற்றி நாம் பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒருவருக்கு இன்றைக்கு பிறந்தவுடன் 3 மதத்தினருமே எண்கணிதத்தை விரும்புகிறார்கள். அதனால் கிறிஸ்தவ மதத்தினர், முஸ்லீம் மதத்தினர், இந்துக்கள் எல்லோருமே தான் பிறந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட பெயராக இருக்க வேண்டும், அதிர்ஷ்ட எண்ணில் பெயர் இருக்க வேண்டும், அதிர்ஷ்ட எண்ணில் தொழில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட எந்த ஒரு பெயர் நிறுவனம் தொழிலும் அதிர்ஷ்டில் அமைக்க ஜாதகத்தை பரிசீலனை செய்து பிறந்த தேதி மாதத்துடைய நேரத்தை கொண்டு சரியான ஜாதகம் கணித்து எண்களை தேர்வு செய்து கிரகங்களுடைய பலத்தை அறிந்து அதிலே ஆட்சி உச்ச நட்பு எண்களில், அந்த வசீகர எண்களில், அந்த பிரமிடு எண்களில் உங்கள் பெயர் நிறுவன உடைமையில் அமைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆக எண்களின் சாதனை உங்கள் எதிர்காலத்துக்கு உகந்தது என்பதை கூறி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.